வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கீரை வகைகள் ஒன்றான அகத்திக்கீரையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அகத்திக்கீரையில் என்னென்ன விட்டமின்ஸ் இருக்குது, என்ன மருத்துவ குணங்கள் இருக்குது, இதை முறைப்படி எப்படி கையாளணும் மற்றும் இதில் என்னென்ன தீமைகளும் அடங்கி இருக்குது அப்படின்னு இந்த வீடியோவில் முழுசாக பார்த்துடலாம் வாங்க. கீரை என்றாலே அனைத்து வகை சத்துக்களையும் கொண்டது. அதிலும் அகத்திக்கீரை சற்று அதிகமாகவே நன்மைகளை தருகிறது. அகம் ப்ளஸ் தி ப்ளஸ் கீரை அகத்திக்கீரை அத்தனை நன்மைகளையும் இரும்பு சத்தையும் அள்ளித்தரும் பெஸ்ட்டு கீரை அப்படின்னா அது அகத்திக்கீரை மட்டும்தாங்க. இரும்பு சத்தை பொறுத்த வரைக்கும் முருங்கைக்கீரைக்கு அடுத்தபடியாக உள்ள இடத்தை பிடிக்கக்கூடியது இந்த அகத்திக்கீரை தான். உடலில் உள்ள உஷ்ணத்தை தணிக்கும் தன்மை இந்த கீரைக்கு உண்டு. அதனாலேயே இது அகத்திக்கீரைன்னு பெயர் பெற்றதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கீரை பூ, காய், பட்டை, வேர்னு எல்லாமே மருத்துவ குணத்தை கொண்டதாக அமையுது. அகத்தை சுத்தப்படுத்தும் கீரை, அதாவது நம் உடலில் உள்ளே இருக்கும் பிரச்சனைகளை தீர்ப்பதால் இதுக்கு அகத்திக்கீரை பெயர் பெற்றது அப்படின்னும் சொல்லப்படுது. 2 வகையில் இந்த அகத்திக்கீரையை நாம் பார்க்கலாம். வெள்ளை நிறப்பூக்களை கொண்டதாகவும் மற்றொன்று சிவப்பு நிறப்பூக்களை கொண்டதாகவும் இருக்குது. இதில் இளங்கீரையை தேர்வு செய்து சமையலுக்கு பயன்படுத்துவது ரொம்பவே முக்கியம். அப்போதான் அதில் இருக்க முழு நன்மைகளையும் நாம் பெற முடியும். அகத்தி கீரையை மட்டும் இல்லாமல் காய், பூ இது எல்லாத்தையுமே நாம் சமையலுக்கு பயன்படுத்தலாம். மேலும் அகத்திக்கீரையிலிருந்து தைலமும் தயாரிக்கப்படுது. அகத்திக்கீரையில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்கள், சிஸ்டீன், கால்சியம், இரும்பு சத்து, விட்டமின்கள், சுண்ணாம்பு சத்து, புரத சத்து, விட்டமின் சி இன்னும் பலதரப்பட்ட சத்துக்கள் இந்த அகத்திக்கீரையில் அடங்கியிருக்கு. அகத்திக்கீரையில் இருக்கக்கூடிய மருத்துவ குணம்னு பார்த்திங்கன்னா, இந்த அகத்திக்கீரையை நம்ம எடுத்துக்கிறதன் மூலமாக இளநரை முற்றிலும் தடுக்கப்படுது. மேலும் போதை பழக்கம் இருக்கவங்களுக்கு இந்த அகத்திக்கீரையை நம்ம ரெகுலராக கொடுக்கும்போது அந்த போதை பழக்கத்திலிருந்து முற்றிலும் அவங்க விடுபட முடியும். இது மட்டும் இல்லாது மூளை வளர்ச்சி, பல் வளர்ச்சி, கண் பார்வை தெளிவு இது எல்லாத்துக்கும் ரொம்பவே உறுதுணையாக இருக்குது. உடல் சூட்டை குறைக்கவும் இது பெருந்துணை புரியுது. இது மட்டும் இல்லாது நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்டதாகவும் இந்த அகத்திக்கீரை அமையுது. சுகர் பேஷண்ட் கணையத்தில் சேதமடைந்த செல்லை சரியாக்கும் தன்மையும் இந்த அகத்திக்கீரைக்கு உண்டு. இரத்தத்தில் சர்க்கரை அளவையும் கட்டுப்படுத்துது. ஸோ சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் இந்த அகத்திக்கீரை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாது கொலஸ்ட்ரால் அளவையும் குறைக்கும் மற்றும் எலும்பு சத்தையும் பராமரிக்கும் தன்மையும் கொண்டது. கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் கொழுப்பு சத்தை பராமரிக்கும் தன்மையும் இந்த அகத்திக்கீரைக்கு உண்டு. கட்டி உயிரணு வளர்ச்சியை தடுக்கும் தன்மையும் கொண்டதாக அமையுது. நுரையீரல் புற்றுநோய் செல்லை தடுக்கும். அது மட்டும் இல்லாது பெருங்குடல் புற்றுநோயை தடுக்கும் தன்மையும் இந்த அகத்திக்கீரைக்கு உண்டு. குடல்புண் மற்றும் வாய்ப்புண் ஆற்றும் சக்தியும் இந்த அகத்திக்கீரைக்கு உண்டு. இது மட்டும் இல்லாது உடல் சூடு, கண் நோய், கண் எரிச்சலையும் சரி செய்யும் தன்மை கொண்டதாக அமையுது. இந்த கீரையை நம்ம எடுக்கிறதன் மூலமாக கண்ணாடி அணிய வேண்டிய தேவையும் இருக்காது. இரத்த கொதிப்பு உள்ளவங்க வீக்லி ஒன்ஸ் இந்த கீரையை எடுத்துக்கலாம். குழந்தைகளுக்கு மூளை வளர்ச்சி, உடலுக்கு உறுதி மற்றும் ஆற்றலை தரக்கூடியதாகவும் இந்த கீரை அமையுது. வயிற்றுப்பூச்சியை வெளியேற்றும் தன்மையும் இந்த அகத்திக்கீரைக்கு உண்டு. சரும ஆரோக்கியத்தையும் பாதுகாக்குது. தோலில் அரிப்பு, தேம்பல் மற்றும் சிரங்கு பலதரப்பட்ட நோய்க்கு முற்றுப்புள்ளி வைக்கும் தன்மையாக இந்த கீரை அமையுது. இந்த இலையை பச்சையாக சாப்பிட்றதன் மூலமாக தொண்டை புண், தொண்டை வலி நீங்கி ஆரோக்கியத்தையும் நம்மளால் பெற முடியுது. இரத்த பித்தம், இரத்த கொதிப்பை சரி செய்யும் தன்மையும் இந்த கீரைக்கு உண்டு. கீரை சாப்பிட்றதன் மூலமாக இதயத்தின் ஆரோக்கியம் மேம்படுது. பொலிவிழந்த தோல் மற்றும் கருவளையம் சரி செய்யப்படுது. இந்த அகத்திக்கீரை பேஸ்ட்டை நம்ம ஆறாத புண்முளை தடவும் போது முற்றிலும் புண் குணம் அடையுது. வாதத்தை சரி செய்யும் தன்மையும் இந்த அகத்திக்கீரைக்கு உண்டு. வயிற்றில் கெட்ட கொழுப்பை கரைக்கும் தன்மை கொண்டதா அமையுது. காய்ச்சலையும் சரி செய்யும். மலச்சிக்கலை போக்கும் தன்மையும் இந்த கீரைக்கு உண்டு. உண்ணும் உணவு எளிதாக ஜீரணிக்க ரொம்பவே உறுதுணை புரியுது அப்படின்னு சொன்னால் அது மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது. இரத்த அணுக்களில் வலிமையடைய செய்கிறது மட்டும் இல்லாமல் இதயம், மூளை, கல்லீரல், இரைப்பை போன்றவற்றை வலிமை பெறுதலையும் ரொம்பவே உறுதுணையாக இருக்குது. குடல்புண் ஆற்றும் தன்மையும் இந்த கீரைக்கு உண்டு. அகத்திக்கீரையில் இருக்கக்கூடிய சிறு தீமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உணவு கட்டுப்பாட்டு முறையை குறிக்கும். இந்த கீரையை எடுக்கிறதுக்கு உணவு கட்டுப்பாடு ரொம்பவே முக்கியமாக இருக்குது. இல்லைனா பக்க விளைவுகளை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும்.
மருத்துவ நிலையில் இருக்கிறவங்களும் மற்றும் நோவு ஒவ்வாமை நிலையில் இருக்கக்கூடியவங்களும் உணவியல் நிபுணரிடம் முறைப்படி ஆலோசனை பெற வேண்டும். மேலும் மதியம் ஒரு நேரம் மட்டுமே இந்த கீரையை நாம் எடுக்கிறது ஆகச் சிறந்தது. மருந்துகளை முறிக்கும் தன்மை இது கொண்டதாக இருக்குது. ஸோ சித்த மருந்து எடுக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த அகத்திக்கீரையை எடுக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாது சிக்கன் கூட இந்த அகத்திக்கீரையை எடுக்கிறத முற்றிலும் தவிர்க்கணும். இது எல்லாத்துக்கும் மேலே மது ப்ளஸ் கீரை இதை எடுக்கும்போது மாரடைப்பு நிலைமைக்கும் கொண்டு போய் விட்டுரும். அகத்திக்கீரையில் இருக்கக்கூடிய நன்மைகள் தெரிந்ததோடு மட்டும் இல்லாமல் அதை எப்படி முறைப்படி கையாளணும், அதில் இருக்க சத்துக்களை எப்படி முழுசாக பெறணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு முறைப்படி இதை நீங்கள் எடுத்துக்கணும்னு இந்த வீடியோ மூலமாக நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை மோட் இ ஷாப்பிங். தேங்க்யூ.